அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திமுக குறித்த விஜயின் பேச்சுக்கு தற்பொழுது உதயநிதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதேபோல ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சிற்கும் அவர் தன்னுடைய பதிலை கூறியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜயனுடைய கருத்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கும் காட்டமாக உதயநிதி பதிலளித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி அரசியல்ல ஒரு நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி புரியாமல் ஒரு அவங்களுடைய அரசியல் அதிகார மமதையை வெளிப்படுத்துகிறார். அதுதான் இது சினிமா மாதிரி இருந்துச்சு அப்படின்றது. தீர்மானிக்க போறவங்க மக்கள் தான். அங்க பேசப்பட்ட விடயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்டதா அல்லது அம்பேத்கரை பற்றிய அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இந்த மக்களினுடைய நலன் நாடி சொல்லப்பட்டவையா, எதற்காக அதெல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இவங்க ஒரு எதிர்ப்பு சொல்லணும் அப்படின்னோம்னா அவங்க எழுப்பின கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். மழையில இந்த மாதிரி போயிட்டு நின்று நீங்க போட்டோ ஷூட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னா நாங்க போட்டோ ஷூட்டா கொடுக்குறோம், நடந்தது என்ன அப்படின்றத விளக்கறதுக்கு உதயநிதியால முடியல. எனவே அவர் மாத்தி பேசுறாரு. இது நாடகம், சினிமா அப்படியெல்லாம் பேசிட்டு தரந்தாழ்ந்த வகையில் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா அவர்கிட்ட நேர்த்தியான நேர்மையான பதில் இல்லை அப்படின்றதுதான் அதனுடைய உட்பொருள். 26ஆம் தேர்தலுக்கான தேர்தல் களம் இப்பொழுதிருந்தே சூடுபிடிக்க தொடங்கிச்சுன்னு எடுத்துக்கலாமா? தேர்தல் களம் அப்படின்றதெல்லாங்க தேர்தல் களத்தையே நினைச்சுக்கிட்டா ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி செயல்படணும். நான் என்ன கேட்கிறேன்னா மக்களினுடைய தேவைகள், மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்றது நீங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாருங்க. கடலூர், விழுப்புரத்துல இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்றதை பாருங்க. ஆனா விஜயனுடைய பேச்சு அந்த தேர்தல் களத்தை மையமா வச்சுதானே இருந்தது. 2026 தேர்தல்ல மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் இந்த கூட்டணியை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் கூட்டணியினுடைய பலத்தை மட்டுமே நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களே ஒழிய மக்கள் சக்தியினுடைய பலத்தை நீங்க நம்பலையே. அதனாலதான் சொன்னாரு, மக்கள் உங்களுடைய கூட்டணியை நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க 200 இடம் அப்படின்லாம் சொல்றீங்க, அதை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னா இவங்க கூட்டணியினுடைய பலத்தை வச்சுக்கிட்டு தான் தங்களுடைய செயல்பாட்டை மறக்கிறாங்க. எவ்வளவோ விடயங்களை எடுத்து சொன்னார்ல விஜய், என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத சொன்னார்ல. வேங்கை வயல் என்ன அதை பத்தி சொன்னாரு. என்ன பதில் உங்களுக்கு? இந்த மாதிரி மழையில இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் போயிட்டு நீங்க நிக்கிறீங்களே, இதே தான் ஒரு வருடமும் செய்வீங்களா? இதற்கெல்லாம் என்ன பதில்? அதற்கு பதில் சொல்ல முடியாம இதை வெறும் ஒரு தேர்தல் கால பிரச்சனையாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அது சரியானதா இருக்காது. கூட்டணியையே திமுக நம்பி இருக்கிறது என்பது போன்ற விஜயனுடைய பேச்சு இருக்குதுன்னா அப்ப விஜய் கூட்டணி பக்கமே போக மாட்டாரா? தனித்து நிற்பதுதான் அவருடைய முடிவா? எங்க கூட்டணியை நம்பி இருக்கிறதா நீங்க மக்களை நம்புவீங்களா, கூட்டணியை நம்புவீங்களா? அவர் எழுப்பின கேள்வியினுடைய அடிப்படை இதுதான். கூட்டணி வைக்கலாம், அது ஒரு அரசியல் வசதின்னு சொல்லலாம், கொள்கைன்னு சொல்லலாம், நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நீங்க கூட்டணியை பார்ப்பீங்களா, மக்களை பார்ப்பீங்களா? நாங்க மக்களை நம்பி இருக்கோம், மக்கள் எங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலையே. கூட்டணி நாங்கள் பலம் வாய்ந்த கூட்டணி, நாங்கள் தான் ஜெயிப்போம், ஏனென்றால் பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு கூட்டணி படத்தை தான் சொல்றீங்களே ஒழிய நீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்றத சொல்லி அது மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற விடயம். அப்படியா சொன்னீங்க? இப்ப பாலம் அடிச்சுக்கிட்டு போச்சு, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்லுங்க. 3 மாசத்துல ஒரு பாலம் அடிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னோம்னா அது என்னது? ஊழலினுடைய அத்தாட்சியா, ஆட்சித்திறனுடைய அத்தாட்சியா, இல்ல திராவிட மாடலுடைய அத்தாட்சியா? சொல்லுங்க, என்ன அதுக்கு காரணம்? ஒவ்வொரு தரப்பும் தங்களுடைய கருத்தை மிக வேகமாக, மிக ஆவேசமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.